நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 28வது வசனம். தன் கைகளினால் வலையை பின்னி, வெப் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. இந்த சிலந்தி பூச்சி எப்படி அந்த வலையை பின்னுகிறது அப்படின்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்க வீடுகளிலே நீங்க பார்த்தது உண்டா? எவ்வளவு அருமையாக, எவ்வளவு நேர்த்தியாக அந்த வலைகளை அந்த சிலந்தி பூச்சியானது, ஸ்பைடரானது பின்னி இருக்கிறது அப்படிங்கிறத உங்களால பார்க்க முடியும். இந்த சிலந்தி பூச்சி அரசர் அரண்மனையில போய் வலையை பின்னுதான். அதுக்கு இந்த இடம் அந்த இடம் அப்படிலாம் கிடையாது. ராஜ அரண்மனையா இருந்தா எனக்கு என்ன, சாதாரண ஏழையினுடைய குடிசை வீடா இருந்தா எனக்கு என்ன, எங்க வேணாலும் போய் நான் வலையை பின்னுவேன். அந்த வலையில தான் நான் தங்க போறேன். எனக்கு தேவையான சாப்பாடெல்லாம் அந்த வலைக்குள்ளதான் வந்து விழும் பூச்சிகளாக அப்படின்னு அந்த ஸ்பைடருக்கு தெரியுது பாருங்க. இந்த வலையானது, வெப்பானது என்ன மெட்டீரியல்னால பின்னப்படுகிறது அப்படின்னா புரோட்டீன், புரதம். அந்த புரோட்டீன்கிற மெட்டீரியல்னால அந்த வலையானது பின்னப்படுகிறது. இந்த புரோட்டீன் இந்த ஸ்பைடருக்கு எப்படி கிடைக்குது, எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா தனக்குள்ள அந்த புரோட்டீனை உற்பத்தி செய்கிறது, ஜெனரேட் பண்ணுகிறது. ஜெனரேட் பண்ணப்பட்ட புரோட்டீனை எங்கே வைத்துக் கொள்கிறது அப்படின்னா தன்னுடைய வயிற்று பகுதியில், தன்னுடைய வயிற்று பகுதியில் அந்த புரோட்டீனை அப்படியே வைத்துக் கொள்ளுகிறது. இந்த ஸ்பைடர் எப்பப்பெல்லாம் வலை பின்னப்பட வேண்டுமோ அப்பப்பெல்லாம் இந்த வயிற்று பகுதியில் இருந்து அந்த புரோட்டீனை அப்படியே வெளியில பீச்சு அடிக்கும் பாருங்க. இந்த இப்படி பீச்சு அடிக்கப்படுகிற அந்த புரோட்டீன் மெட்டீரியலை என்ன பண்ணும் அப்படின்னா தன்னுடைய கைகளினாலே இந்த புரோட்டீன் மெட்டீரியலை வச்சு அப்படியே வலையை பின்னும். சோ இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா இந்த சிலந்தி பூச்சானது வலையை பின்னுவதற்கு தேவையான புரோட்டீன் என்ற மெட்டீரியலை தன்னுடைய வயிற்று பகுதியில் எப்படி வைத்திருக்கிறதோ அதே போல உன் வாழ்க்கையில உனக்கு என்னவெல்லாம் வேண்டும் அப்படின்னு நீ ஆசைப்படுகிறாயோ அவை எல்லாவற்றுக்கும் தேவையான திராணி, திறமை, பொட்டன்சியல அந்த தேவாதி தேவன் உனக்குள்ளேயே புதைத்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத முதலாவது நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்குள்ளதான் அந்த ஆற்றல் இருக்குது, உனக்குள்ளதான் அந்த பொட்டன்சியல் இருக்குது பாருங்க. அப்ப அந்த ஸ்பைடர் உள்ளுக்குள்ள அந்த புரோட்டீன் இருக்குதுன்னு அதுக்கு தெரியுது. அதனாலதான் ராஜ அரண்மனையா இருந்தா என்ன, ஏழையின் குடிசையா இருந்தா என்ன, எனக்குள்ள அந்த புரோட்டீன் இருக்குதையா, என் வலையை கட்டணும்னு எங்க டிசைட் பண்ணணும் அந்த இடத்துக்கு நான் போவேன், எனக்கு தேவையான வலையை நான் பின்னுவேன் அப்படின்னு ஒரு முடிவுல இந்த ஸ்பைடர் இயங்குகிறது.